கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் எகத்தாளம் முடிச்ச பழனிசாமியாக மாறிட்டார். ஏன்னா அதாவது அந்த கூமாப்பட்டி வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த பையன் ஏங்க எங்கள் ஊருக்கு வாங்க வழி மேலே வெளி வச்சு கூப்பிட்டு இருப்பான், ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த ஊருக்கு போகலை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அவருக்கு வயசாக மரகிற கல்றிச்சான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, அவருக்கு சுயபுக்தி இருக்குதாங்கிறதும் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சாதாரண ஜென்ரல் நாளை சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லிடுவாங்க, பாஜக இருக்கிற கூட்டணியில் எக்காரணத்தை கொண்டும் சிபிஎம்மும் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கவே இருக்காது. இதுதான் உலக நீதி. உலகம் ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கும். எங்கெங்கே மதவாத வலதுசாரி சக்திகள் இருக்கோ அதுக்கு எதிராக தான் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருப்பாங்க. ஸோ அந்த காமன் சென்ஸு கூட இல்லாமல் இவர் என்ன பேசுகிறாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசுகிறாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, அது காணாமல் போயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டாரு. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பேசுகிறாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கே மாநாடு நடத்துறதுக்கு உரிமை இல்லை, இங்கே மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி இல்லை, விசிகாவுக்கு கொடி நட்டுறதுக்கு அனுமதி இல்லை, திருச்சியில் மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் ரெண்டு பேர் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கீங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்கிறாங்க. அதாவது பாஜக இருக்கிற கூட்டணிக்கு சிபிஐ சிபிஎம் வருமா முதல்ல? ஸோ அது தெரியல அவருக்கு. அது தெரியாமல் அதை கூப்பிடுறாரு. அப்புறம் விசிகாவுக்கு கொடி நட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாரு. உண்மையிலே இவர் தெரிஞ்சுதான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. ஸோ விசிகா கொடி நட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற அக்கறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ வர்றதுக்கு என்ன காரணம்? 4 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. அது அரசு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே இருக்கிற அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகளோட பிரச்சனை. ஏன்னா விசிகாவை இன்னும் ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சியாக பார்க்குற மனநிலை தான் பெரும்பான்மை மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் இந்த இடத்துல கொடி நட்டுறாங்களா, இவங்க வளர்றாங்களா அப்படிங்கிற ஒரு வன்மத்தில் ஒரு சில சங்கி அதிகாரிகள் இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்எஸ்எஸ்ஸையும் பார்ப்பனிட்டு இந்த சனாதானத்தை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஸோ அப்படி எதிர்க்கிறனால அந்த வன்மம் கொண்ட ரைட் விங் ஐடியாலஜியில் இருக்க நபர்கள் நிறையா பேர் விசிகாவை வெறுப்பாங்க. அவங்க அதிகாரத்துக்குள் இருக்கும்போது அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது விசிகா கொடிக்கம்பத்தை நடக்கூடாது அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்க. இது ஐயா பழனிசாமி அவர்களுக்கு இப்போ தான் தெரிய வருதா? 4 வருஷமாகவே இந்த பிரச்சனை அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது. அதையே அப்பெல்லாம் அவருக்கு ஏன் கண்டிக்காதுன்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துல எல்லாம் வரம்பு மீறி பேசிகிட்டு இருக்கிறாரு. தான் ஒரு முன்னாள் முதலமைச்சர், தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பெரிய கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிறதையெல்லாம் மறந்துட்டு முதலமைச்சரை ஒருமையில் அவன் இவன்னு பேசுகிறாரு. திருமாவளவன் அவர்களை வாயா போயான்னு பேசுகிறாரு. அதான் என்னென்னா, எங்கேயோ ஒரு ஊரில் திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன், அங்கே பேசுகிறாரு முதலமைச்சரை அவன் பேசுகிறான் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல திருமாவளவன் மாதிரி எங்கள் கூட்டணிக்கு அதிமுக எங்களை அழைச்சது, எங்கள் கூட்டணிக்கு வந்தால் துணை முதல்வர் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற சொல்லிட்டு, நான் எப்பயா சொன்னேன் உன்னை வான் கூப்பிட்டனா அப்படின்னு வாயா போயான்னு பேசுகிறாரு. இதுக்கு என்ன ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உள்ளபடியே ஒரு சாதிய வன்மம் தான். ஏன்னா முதலமைச்சர் ரொம்ப மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வர்றவர், திருமாவளவன் அவர்கள் தலித் சமுதாயத்திலேருந்து வர்றவர். ஸோ இவங்களை நம்ம என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு திமிருத்தனத்தில் எகத்தாளத்துலேயும் தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. இதுவே ஒரு பாப்பானான குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் ஆம்பளையான்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த குருமூர்த்தியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசலை. அமித்ஷாவை எதுவும் டெய்லி கூட்டணியாச்சின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கார் அமித்ஷா. அந்த அமித்ஷா ஒன்றும் பேசலை. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரையும் திருமாவளவனையும் பற்றி இப்படி பேசுகிறாரு. ஸோ இவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஊர்லேயே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரி போலீஸ்காரர் ஒருத்தர் புல்லட்டில் போனார் அப்படிங்கிறதுக்காக அவரை கட்டி வச்செல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அவர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோலாம் வைரலானதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, ஆரியம் திராவிடம்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னா, அதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னாரு. அப்போனா என்னென்னா, இவருக்கு எந்த ஒரு கொள்கையும் தெரியாது, கருத்தியலும் தெரியாது, சாதாரணமாக ஒரு கட்சியில் அடிமட்டமாக இருந்து வளர்ந்ததுக்குண்டான தன்மையும் கிடையாது. இவர் காலம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணியே தான் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது இவரோட செயல்லையும் பேச்சிலையும் தெளிவாக காட்டுது. ஸோ இப்படிப்பட்ட பழனிசாமி அவர்கள் எதற்காக இப்படி பேசிட்டு திரிகிறாருன்னா, விரக்தி தான். எல்லாத்தையும் கூட்டணி கலைச்சு பாட்டார். ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு வாங்க, திமுக வீழ்த்தலாம் அப்படின்னு சீமானுக்கு அழைப்பு விடுத்தார். சீமானும் அதைய என்ன சொல்லிட்டான்னா நிராகரிச்சிட்டான். அப்புறம் அண்ணன் விஜய் அவர்களுக்கு
அறிவிப்பு கொடுத்தாரு. விஜய் அவர்கள் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஆதவர்ஜுனா விட்டு அசிங்கப்படுத்தும் விதமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிமுக பலவீனமாயிருச்சு, அதிமுக இருக்க தொண்டர்களெல்லாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க விஜயை ஏற்றுக்கிட்டு, அதனால் அதிமுகவை நாங்கள் விமர்சிக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டாப்ல. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஸோ இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயே திறக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, தாவேகால விஜய் அவர்களோட கட்சியில் இருக்கிற இவர் யார், ஆதவர்ஜுனாவும் அப்புறம் இவர் இருப்பார் தெரியுங்களா, அவர் பேர் கூட டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது, புசி ஆனந்த், அவரும் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவன் இவன் எல்லாம் பேசியிருப்பாங்க. எடப்பாடி நம்பி ஒருத்தனும் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்கிற மாதிரிலாம் எடப்பாடியை தரந்தால் விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ முதலமைச்சர் மேலையும் தன் திருமாவளவன் அவர்கள் மேலையும் கடிஞ்சு கொட்டுறாருன்னா வேற ஒன்றுமே இல்லை, தோல்வி விளிம்புக்கு போயிட்டாரு. இந்த டைம் நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இவர் ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சிகளையும் கூப்பிட்றேங்கிறாருல, அப்படின்னா முதல்ல இவர் அரவணைக்க வேண்டியது ஓபிஎஸ் அவர்கள் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆளுநிலையில் விட்டு பேச சொல்லிட்டாரு. அதாவது எந்த நிபந்தனை இல்லை, என்னை இணைக்க தயார்னா நான் இணைஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நான் எந்த நிபந்தனைக்கும் வைக்கல அப்படிங்கிற இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சமரசத்துக்கு வர ஒரு நபரை அசிங்கப்படுத்தும் விதமாக தந்தி டிவியில் உட்காந்தெல்லாம் ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுகிறாரு. ஸோ இப்போது கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இல்லை, அதிமுக தனித்து ஆட்சிங்கிறாரு. இதை சொல்ல நேற்று தினகரனை விட்டு என்ன பேச வச்சுருக்காங்கன்னா, அவர் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தனி மெஜாரிட்டி அடைஞ்சாலும் இது கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம்னா, அதிமுகவை பாஜக முழுவதும் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக தானே நம்பி சாதாரண மக்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது பாஜக ஆட்சி. அதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாட்சியாக அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாஜகவோட கேரியர் ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பேட்டையில் ஒருத்தர் நின்று பேசுகிறாரு. இந்த முத்துப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன், பல கடைகளை அடித்து கொளுத்தி இருக்கிறேன்னு யார் பாஜக நிர்வாகியை அவர் ஓப்பனாக அவர் வாயில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்போ பாஜக எப்படி வளருது அப்படின்னா, கலவரம் பண்ணி தான் வளருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம சொல்லாமல் அவங்களே அவங்க வாயால் ஒத்துக்கிறாங்க, பாஜக கலவரம் பண்ணி தான் வளருது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ பாஜகவோட கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. யூபியில் அங்கே இங்கெல்லாம் வீடியோலாம் வரும், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா. அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலநடுங்க வைக்கும், இப்படியெல்லாம் கொடூரம் வட இந்தியாவில் நடக்குதா அப்படின்னு. ஸோ அது வீடியோ வர்றது கொஞ்சம் நஞ்சம் மட்டும்தான். வீடியோ வராமல் இன்னும் என்னென்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டால் தான் அது தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டோட அமைதி கெட்டு போயிடும். ஸோ பாஜகவாவது எதிரி நேராகவே சொல்லிட்டு வராங்க, நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அதிமுக சீமான் கட்சி விஜய் அவர்களோட தாவேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகி. இவங்க நேராக சொல்ல மாட்டாங்க நாங்கள் இதை செய்யறோம் அப்படின்ட்டு. அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றுற மாதிரியான ஸ்டாண்டு தான் எடுப்பாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, நான் பாஜகவை எதுக்கிறேன் திமுகவை எதுக்கிறேன் அப்படிம்பார். ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுவார். அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க பாஜகவோட ஏஜென்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த சீமானு, அதே மாதிரி தான் இந்த அதிமுக. இல்லை நம்பர் 1 துரோகியார்னா அதிமுக தான். அதிமுக தான் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யார் கூட சேர்ந்தால் உங்களுக்கு என்னையா, உங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்னு கேட்குறாரு. எந்த பிரச்சனையும் கிடையாது, பாஜக கூட யாரோட சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, பாஜக கூட ஏன் சேர வேண்டாம்ங்கிறோம்னா, பாஜகவானது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது எப்படி வளருது அப்படின்னு அவங்க ஆளுகளே அவங்க வாயில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பாஜகவை இங்கே தமிழ்நாட்டில் கூட்டு சேர்த்தி வளர்த்தி விட்டா அது எந்த மாதிரியான விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு நினச்சி பார்க்கும்பொழுதே பயமாக இருக்குது. ஸோ இதை பார்த்து மக்களாகி நீங்கள் முடிவெடுத்துக்கணும் தான் நம்ம கேட்குறோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக தானே அப்படின்னு நம்பி வாக்களித்தோம்னா அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிறது வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போகிற கிஃப்ட்டு யூபி, குஜராத் இந்த மாதிரி கிஃப்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கிஃப்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்ககிட்ட இருந்து அதை மீட்கிறதே பெருங்கொண்ட கஷ்டமாயிரும். ஏன் மீட்கவே முடியாது, ஏன் குஜராத் இன்னும் மீட்க முடியாத இடத்துல தான் இருக்குது, அந்த மாதிரி கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்புறம் அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ மக்களாகி நீங்கள் யோசித்து முடிவெடுத்து உங்கள் முடிவு என்னங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.